ஏங்க நான் ஒரு ஏழை அம்மா மகங்க, நான் ஒரு ஏழை, எங்க அப்பா ஆடு மாடு மேய்க்கிறவருங்க, நான் இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறேங்க. ஏண்டா இப்போ ஒரு பிரச்சனை வந்தா ஆடு மாடு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறது ஏன்? வீரமா சொல்லு அண்ணாமலை, வீரமா சொல்லு. 2300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பிசினஸ் மேன் நான் கர்நாடகால, தமிழ்நாடுல லூட்டி அடிச்சுட்டு அங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சூலூர்ல 100 ஏக்கர் பிளஸ்க்கு நிலம் வாங்கியிருக்கேன். பீலமேடு பக்கத்துல, சாரி பீலமேடு இல்ல, அது நாங்க அது ஜக்கி ஆசிரமம் பக்கத்துல அங்க ஒரு 200 கோடிக்கு நிலத்தை வாங்கியிருக்கேன். தைரியமா சொல்லு, நீ தான் தைரியமா நாளாச்சே. இவ்வளவு பெரிய கோலனா இருப்பியா? நீங்க ஏழை மக்களுக்கு, ஏழை அம்மா ஏழை அப்பா, நான் விவசாயி, நான் சாதாரண குடும்பம், என் மேல கோவப்படுறீங்க. பெருமையா இருக்கு, பெருமையா இருக்கு, டாக்கரையை பத்தி பேசுறாங்க, பெருமையா இருக்கு. நீ என்ன கேக்குற? அங்க தமிழர்கள் வாழ்றாங்க, அவங்களுக்கும் மகாராஷ்டிரா மக்களுக்கும் எதுக்கு மோதல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க நீ? எவனுக்கு ஒருத்தருக்கு வரப்பு தகராறோட இருக்கும், அவன் இதை சாக்கா காமிச்சு தமிழருக்கு மேல அட்டாக் பண்ணா நீ பொறுப்படுத்துக்குவியா? இதேதான் ஒரு வேலையை உனக்கு நாமல. போற இடத்துல தூண்டி விடுறது, போற இடத்துல கலவரம் பண்ணி விடுறது, ட்விஸ்ட் பண்ணி விடுறது, கிள்ளிட்டு வந்துடுறது. எப்பேற்பட்ட ஜந்துடா நீ? உன்ன சும்மா விட்டு வச்சிருக்கு பாரு டிஎம்கே அரசாங்கம். இந்த டிஎம்கே அரசாங்கம் தான் சொல்லுவியா? அத்தனை கேஸ் போட்டும் உன்னோட சமன் கொடுக்கல பாரு. அவ்வளவு பில்டப் இவனுக்கு இருக்கியா? உனக்கு நான் பாக்குறேன் உன்னை. இரியா இரியா, நீ என்ன தப்பிச்சு எவ்வளவு நாள் போயிடுவ? ஏன் என் கேஸ்ல அவ்வளவு வீரப்பான ஆள் தான் கோர்ட்ல சமன் கொடுத்தாங்கல்ல, வர வேண்டியது தானே? கோர்ட்டுக்கு வா, சமன் அட்டன் பண்ணு. அப்படி போய் சுப்ரீம் கோர்ட் காலில் விழுந்து என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது. இவன் அண்ணாமலை எழுதி கொடுத்தது, எனக்கு டென்ஷன் ஆகுது, நான் பாவம், எனக்கு மென்டல் பிரஷர் வருது இந்த பியூஸ்னால. இதுதான் வீரமாடா உனக்கு? இருக்கியா உனக்கு?